our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நம்முடைய ஆண்டவர் இன்றும் நம்மில் இருக்கிறவராக இருக்கிறார். மோசே கர்த்தருடைய நாமத்தை கேட்டபோது தேவன் இவ்விதமாக பதிலளித்தார். இருக்கிறவராக இருப்பவர் இந்த புதிய நாளிலும் தன் கிருபையின் ஆசீர்வாதங்களால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் தேவன் சதா காலங்களிலும் என்றென்றும் இருக்கிறவர். அவர் ஆதியும் அந்தமுமானவர். மனுஷனில் என்று இருக்கிறவன் நாளை இருப்பதில்லை. இன்றைக்கு பேரோடும் புகழோடும் இருக்கிறவன் நாளைக்கு வெறுமையோடும் ஒன்றும் இல்லாதவனாய் மறைந்து போகிறான். ஆனால் கர்த்தரோ என்றென்றும் இருக்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இருக்கிறவராக இருக்கிறவர் மாறாதவராகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 13:8 நாம் வாசிக்கிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று கர்த்தர் மல்கியா தீர்க்கதரிசியின் மூலம் உரைக்கிறார். கர்த்தர் மாறாத அன்போடும் மாறாத கிருபைகளோடும் கூட உங்கள் கரங்களை பிடித்திருக்கிறார். அவர் இருக்கிறவராக இருக்கிறார் என்பதை மறந்து போகாதேயுங்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அந்த அன்பு மாறாத நித்திய அன்பு. இருக்கிறவராக இருக்கிறவர் இனிமேலும் உங்களோடு இருப்பார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்குதத்தம் செய்திருக்கிறாரே. யோசுவாவிடம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறவராகவே இருந்தார். அதுபோல நம்முடைய அருமை ஆண்டவர் நம்மோடு கூட கடைசி பரியந்தமும் இருக்கிறார். தாவீதோடு கர்த்தர் இருக்கிறவராகவே இருந்தார். வேதம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானான். இருக்கிறவராக இருந்து அவனை வழி நடத்தின தேவன் நித்திய உடன்படிக்கையை தாவீது நடத்த கிருபை உள்ளவராக இருந்தார். 430 வருடங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த இஸ்ரவேலர் கைகளிலே எந்த போராயுதமும் இல்லை. பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் எதிர்த்து நிற்க எந்த வாய்ப்பும் இல்லை, பலனும் இல்லை. பயங்கரமான அடிமைத்தனத்திலே செயலாற்ற முடியாத சூழ்நிலையிலே பரிதாபமாய் இருந்தார்கள். தோல்வியையே எண்ணி தோல்வியிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பார்வோனோ மிகப்பெரிய சேனையுடையவனாய் இருந்தான். அவனுக்கு ஆலோசனை சொல்ல ஏராளமான மந்திரவாதிகள் இருந்தார்கள். அவனை எதிர்த்து நிற்கவோ யுத்தம் செய்யவோ இஸ்ரவேல் புத்திரரால் கூடாதிருந்தது. ஆனாலும் அவர்களுக்கு ஜெயம் கொடுக்க கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருந்தார். ஆம், அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த போராயுதம் பஸ்கா ஆட்டுக்குட்டி
ஆட்டுக்குட்டியின் இரத்தம்தான். அந்த போராயுதம் 2 காரியங்களை செய்தது. ஒன்று, இஸ்ரவேல் குடும்பங்களை எல்லாம் மூடி பாதுகாத்தது. எந்தெந்த வீடுகளில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அங்கே சங்கார தூதனால் நுழைய முடியவில்லை. அதே நேரம் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்படாத குடும்பங்களிலும் மிருக ஜீவன்களிலும் முதற்பேரானவைகள் யாவும் சங்கரிக்கப்பட்டன. ஆம், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் நம்மை பாதுகாக்கிறது மட்டுமல்ல, நமக்கு வல்லமையான போராயுதமாகவும் விளங்குகிறது. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகள் அல்ல. அவைகள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கின்றன. வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சிலுவைக்கு முன்பாக அவர் சிந்தின இரத்தத்தை உங்களுடைய கைகளில் ஏந்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமாயிருக்கிற சகல சத்துருக்கள் மேலும் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லி அந்த வல்லமையுள்ள இரத்தத்தை அக்கினியாய் தெளியுங்கள். எல்லா கட்டுகளும் முறிந்து போகும், எல்லா எதிர்ப்புகளும் மறைந்து போகும். ஒருவனும் எதிர்த்து நிற்க கூடாத வாக்கினாலும் வல்லமையினாலும் நிரப்பி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானது மட்டுமல்ல, அவர்கள் எகிப்தியர்களை கொள்ளையிட்டு பொன் உடைமையோடும் வெள்ளி உடைமையோடும் கூட சந்தோஷமாய் புறப்பட்டார்கள். 430 வருடங்களாய் நீண்டிருந்த அடிமைத்தனமானது பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தாலே ஒரே நாளில் முடிவுக்கு வந்தது. எல்லா பாவ பழக்க வழக்கத்தின் அடிமைத்தனங்களையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் முறித்து விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் மோசேயை பார்த்து, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்களித்தார். அதே கர்த்தர் மாறாதவராய் வல்லமையுள்ளவராய் எப்போதும் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே திடன் கொள்ளுங்கள், சோர்வுகளை உதறி போட்டுவிட்டு உற்சாகமாய் இருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்தருளுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் இருக்கிறவராக உங்களோடு இருக்கிறார். சந்தோஷப்பட்டு களி கூறுவீர்களாக, தேவனை நன்றியோடு துதிப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். ஜெபம். பரம தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் என்றும் இருக்கிறவராக இருக்கிறீரே, உமக்கு நன்றி. நீர் மாறாதவராகவும் இருக்கிறீர். உம்முடைய மாறாத அன்பிற்காகவும் கிருபைகளுக்காகவும் நன்றி. நீர் இருக்கிறவராக இருக்கிறீர் என்பதை நான் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை உம்முடைய அன்பின் பிரசன்னத்தினால் நிரப்பும். உம் அன்பினால் என்னை தேற்றும். ஆண்டவரே, என் இருதயத்தை காத்து என் தேவைகளை அருளிச் செய்யும். உம்முடைய அன்பினால் என்னை மூடி நீர் எப்போதும் என்னோடு இருப்பதை அறிந்து கொள்ளும்படி செய்யும். இன்று முதல் என்னோடு கூடவே இருந்து என் வாழ்வை உமக்கு பிரியமாய் மாற்றித்தாரும். மோசேயையும் யோசுவாவையும் வழி நடத்தினது போல என் வாழ்வையும் நீரே கரம் பிடித்து நடத்தி ஆசிர்வதியும். நீர் என்னை விட்டு விலகுவதுமில்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களித்திருக்கிறீரே. என் பிரச்சனைகள் யாவும் மறைந்து போகும்படி எனக்கு உதவும். உம்முடைய பலத்தினால் என்னை இடைக்கட்டும். உம்முடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பற்றி கொள்ள உதவி செய்யும். நீர் எப்பொழுதும் என்னோடிருந்து என்னை வழி நடத்துவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.